காட்டின் அழகை ரசித்து வரும் பொழுது ஒரு யானைக்கு அடிபட்டதை பார்த்தார்கள். அரசன் மூலிகை வைத்து அந்த யானையோட காயத்தை சரி செய்தார். யானை நன்றி சொல்லி சென்றது. பின் காட்டின் வழியில் மான்கள், முயல்கள், வண்ண வண்ண பறவைகள்லாம் பார்த்தார்கள். அரசனின் குறும்புக்கார பையன் ஒரு குரங்கை பார்த்து அது வேண்டும் என்று அடம் பிடித்தார். அரசன் அடத்தை தாங்க முடியாமல் அந்த குரங்கை பிடித்து தந்தான். அரசனின் குறும்புக்கார பையன் குரங்கின் வாலில் துணியை கட்டி நெருப்பு வைத்தான். குரங்கு பயத்து சூடு தாங்க முடியாமல் ஒவ்வொரு மரமாய் தாவியது. இதனால் ஒரு காட்டு தீ உருவானது. அரசனும் அவன் 5 குழந்தைகளும் அந்த காட்டு தீயில் மாட்டிக்கிட்டார்கள். அவர்கள் கத்தினதினால் அவர்கள் உதவி செய்த யானை சத்தத்தை கேட்டு அது தும்பிக்கையில் தண்ணியை வைத்து காட்டு தீயை அணைத்தது. அரசனும் அவன் 5 குழந்தைகளும் நன்றி என்று சொன்னார்கள். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், குரங்குக்கு தீமை செய்ததால் அவர்களுக்கு தீமை விளைந்தது, யானைக்கு நன்மை செய்ததால் அவர்களுக்கு நன்மை விளைந்தது. அதனால்தான் வினை விதித்தவன் வினையா இருப்பான், திணை விதித்தவன் திணையா இருப்பான் என்று சொல்வார்கள். நன்றி, வணக்கம். சூப்பரா பேசுன. நீ பாத்திருக்கியா யானை குரங்கெல்லாம் பாத்திருக்கியா? எங்க பாத்திருக்க? பாத்தியா? இந்தியாவுக்கு போகும்போது பாத்தியா? குரங்கு குரங்கு தான் நிறைய இருக்கும் தெரியுமா? இந்தியால நிறைய வீடு மேலாம் இருக்கும் குரங்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா பாரு. சூப்பர், குட் ஜாப்.